இன்றைய உலகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மிகவும் வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. அதில் ஒன்றுதான் ஏஐ வாய்ஸ் குளோனிங். உங்கள் குரலை சில நிமிட மாதிரிகளை பயன்படுத்தி ஏஐ முழுமையாக நகலெடுத்து பேச வைக்கும் தொழில்நுட்பம் இது. இது போன்ற கருவிகள் சில வினாடிகளில் உங்கள் குரலைப் போலவே பேச்சை உருவாக்கும். இதன் அதிசயங்களும் ஆபத்துகளும் பற்றி இங்கே சுருக்கமாக பார்ப்போம். அதிசயங்கள்னு பார்த்தோம்னா, குரலை இழந்தவர்கள் தங்கள் சொந்த குரலில் பேச முடியும். உதாரணமாக ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்றவர்களுக்கு ஏஐ உதவியது போல இது வாழ்க்கையை எளிதாக்கும். திரைப்பட டப்பிங், ஆடியோ புத்தகங்கள், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்கள் போல இவற்றை உங்கள் குரலை பயன்படுத்தி விரிவாக கண்டென்ட் உருவாக்கலாம். இறந்தவர்களின் குரலை உயிர்ப்பிக்கும் வகையில் பயன்படுத்தலாம். அதே நேரம் ஆபத்துகளும் இதில் அதிகம் இருக்கு. ஏஐ மூலம் உங்கள் குரலை நகலெடுத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஏமாற்றி பணம் கேட்கலாம். இது வாய்ஸ் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமாக அமெரிக்காவில் 2023 பல ஸ்கேம்கள் இப்படி நடந்துள்ளன. அரசியல்வாதிகளின் போலி பேச்சுக்களை உருவாக்கி தேர்தல் அல்லது சமூக கலவரத்தை தூண்டலாம். 2024 தேர்தல்களில் இதுபோன்ற ஆடியோ டீப் ஃபேக்கள் பெரிய சவாலாக இருந்தது. உங்கள் குரல் மாதிரிகள் திருடப்பட்டால் அது தவறாக பயன்படுத்தப்படலாம். சட்ட ரீதியாக காப்புரிமை மீறல் அல்லது அடையாள திருட்டு ஏற்படலாம். ஹேக்கர்கள் அல்லது அரசுகள் இதை பயன்படுத்தி கண்காணிப்பு அல்லது பொய் சாட்சியங்களை உருவாக்கலாம். ஏஐ வாய்ஸ் குளோனிங் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. ஆனால் அதன் ஆபத்துக்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இதை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையுடன் இருங்க. ஏன்னா உங்கள் குரல் தான் உங்களோட அடையாளம்.